எடுத்துட்டீங்களாம்மா? அதெல்லாம் எடுத்துட்டேன் அப்படிதான் நினைக்கிறேன். குட் மார்னிங் ஸ்லீப்பி, குட் மார்னிங். இப்போ தான் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சிருக்கோம். ஸோ திருச்சியிலேருந்து பெங்களூர் கிளம்பி ஆச்சு. ஷார்ப் 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ மணி 7:30. ஸோ பின்னாடி எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து டிஃபன் சாப்பிட நம்ம எங்கேயாவது வழியில் சேலம்ல நல்லா டிஃபன் முடிச்சாச்சு. அதான் தலையெல்லாம் கவர் பண்ணல, எனக்கு கவர் பண்ணோன்னே தோணல, இல்லைன்னா என்ன யூஸ். வந்தாச்சு நம்ம ஹோம் ஸ்வீட் ஹோம்க்கு, மொட்டை அவதாரில். ஸோ ஒரு 12:30 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். ஸோ திங்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணி நம்ம வந்து இப்போ எதிர் வீட்டில் போகிறோம், ஃப்ரெண்டு வீட்டுக்கு லஞ்சுக்கு. இந்த பையனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். ஹஸ்பண்டு, மாமியார், விஹான் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஐ எம் கோயிங்னு போயிட்டு இருக்கான் பாருங்க. டொமேட்டோ பப்பு because it was vegetable not you can use. ஃபஸ்ட்டு டீ சமையல்னு சொல்ல வந்தேன். மொட்டை டீ. ஸோ ஃபஸ்ட்டு கிச்சனில் நம்ம மொட்டை ஐட்ட அப்புறம் கிச்சனில் சமைக்கிறது இதுதான். டீ போட்டுருக்கு சாயங்காலம் 5 மணி, இப்போது 5:30 ஆகி போச்சு. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி பொட்டு வந்து அப்படியே கண்ணாடி பார்க்காம பொட்டு வச்சேன். ஸோ லக்ஷ்மியை கூப்பிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் இப்போயே வீடு பெருகி தொடச்சிட்டோம், ஏன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு. நாளைக்கு காலையில் தான் கூப்பிடலான்னு இருந்தேன், பட் என்னால் முடியல. டஸ்ட்டு பார்த்த உடனே எனக்கு டென்ஷன் ஏறுது. மண்டை கூலாக வச்சுக்கணும், இந்த டஸ்ட்டு டென்ஷன் ஏறுது. இன்னொன்று என்னென்னா, எதுவும் எனக்கு ஒரு ஸ்மெல் வருது. என் ஹஸ்பண்ட் அதான் சொன்னாங்க, எலி ஏதாவது செத்துருக்கான்னு எனக்கு ஒரு டவுட். ரொம்ப ஸ்ட்ராங்காக லைட்டாக அது செக் பண்ணணும் இப்போ கூட்டும் போது. ஸோ கும்பகோணத்தில் எல்லாம் ஊரில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காஃபி மட்டும் தான் குடித்தாங்க. அது காஃபி ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக எனக்கு டீ தான் பிடிக்கும், காஃபினா குடிக்க மாட்டேன். பட் இப்படி இந்த மாதிரி இடத்துல போனாக்கா காஃபி இன்னைக்கு காலையிலேயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போது இன்றைக்கி தான் நான் ஒரு 4 நாள் பொறுத்து இன்றைக்கி தான் டீ குடிக்க போகிறேன். ஸோ திருச்சியிலேருந்து மாவு எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாவு இருக்குது, இல்லைன்னா ஏதாவது டிஃபன் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ பெருசாக எனக்கு இப்போ குக் பண்ணுற மூடே இல்லை. நாளைக்கு மார்னிங்லேருந்து சேம் பேக் டு ரெகுலர் ரொட்டீன் ஸ்கெட்யூல்னு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி பார்ப்போம். வாவ், வாரம் எங்களுக்கு லாஸ்ட்டு 2 வாரமாக எங்களுக்கு இங்கே பார்சல் வந்துடுது. இங்கே பக்கத்து வீட்டு அவங்க ஊருக்கு போனால் ஏதாவது காய்கறி பாருங்கள், இது நாளைக்கு சாம்பாரை வச்சுருவோம். ஸோ நான் இப்போ எதனா காய் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தேன், நாளைக்கு சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. ஸோ பாருங்கள், கறி லீவ்ஸ், அப்புறம் வந்து முருங்கைக்காய். ஸோ இது நாளைக்கு சாம்பார் வச்சுருவோம். டீ சூப்பர். ரொம்ப நாள் பொறுத்து நான் போட்ட டீ சூப்பராக வந்திருக்கு. சூப்பர் 10 on 10. குட் மார்னிங். மண்டே மார்னிங், மணி இப்போ 6:30. பசங்க ரெடி ஆகிட்டுருக்காங்க ஸ்கூலுக்கு. ஸோ நான் வந்து யூஸ்வலாக பசங்களுக்கு ஏதாவது லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏதாவது செய்வேன், அதுக்கப்புறம் நமக்கு லஞ்ச் டின்னருக்கு ஏதாவது செய்வேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரேடியாக சாம்பார் காலையிலேயே வச்சுட்டேன். ஸோ நேற்று இந்த முருங்கைக்காய் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, நான் சொல்லியிருந்தேன் பக்கத்து வீட்டில். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் பாருங்கள் ரெடி. ஸோ இன்றைக்கி சாம்பார் சாதம் பசங்களுக்கு. அந்த மாதிரி எல்லாம் எப்போவுமே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்ததே இல்லை சாம்பார் சாதம் எல்லாம். ஸோ இன்றைக்கி ஒரேடியாக காலையிலேயே சமையல் முடிச்சிடலான்னு.
ஸோ உருளைக்கிழங்கு 4 நாள் தான் இருந்துச்சு. ஏன்னா காய்கறி எதுவுமே நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வைக்கல, எல்லாம் காலி பண்ணிவிட்டேன். உருளைக்கிழங்கு மட்டும் 4 இருந்துச்சு. ஸோ அது வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ரோஸ்ட்டு. ஸோ இப்போ தோசை ஊற்றணும். அதுக்கப்புறம் வந்து விஹானுக்கு தோசை, சட்னி அரைச்சிடணும். ஸோ கோவிலில் பூஜை பண்ண தேங்காய் இருக்குது, சட்னி அரைச்சிட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து டோஸ்ட்டு. ஸோ இது திருச்சியில் ப்ரெட் இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ப்ரெட் அண்ட் டோஸ்ட் ஸ்நாக்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முட்டை பொரியல் நான் அப்புறம் பண்ணுவேன் மத்தியானம், ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு பத்தாது இல்லையா. ஸோ கேப்சிகம் வச்சு முட்டை போட்டு ஃப்ரை, அதுக்கு தொட்டுக்க. அதுக்கப்புறம் மாவும் திருச்சியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ இது அப்புறம் தேங்காய் போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு, இட்லி சட்னி பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் டிஃபனுக்கு. குக்கரில் ரைஸ் வச்சிட்டேன், ரைஸ் குக்கரில். அவ்வளோதான். முருங்காய் சாம்பார், பொரியல், முட்டை பொடி மாஸ், கேப்சிகம் போட்டு தோசை, இட்லி சட்னி. இன்னையோட காலை சமையல் பிரேக்ஃபாஸ்ட். லஞ்ச் டின்னருக்கும் இதே இருக்கும். ஏன்னா அம்மா வந்து, அதாவது என் மாமியார் வந்து ரைஸ் தான் சாப்பிடுவாங்க நைட்டுக்கும். ஸோ ரைஸ் எப்போவுமே இருக்கும், மாவும் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபுல் டே சமையல் டன்னு. நம்மளும் ஃப்ரீ ஆகிடலாம். டப்பாஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். 6:30. லஞ்ச் ரெடி, ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெடி. உருளைக்கிழங்கு ஃப்ரை. இது வந்து அத்தர்ப்புக்கு ஸ்நாக்ஸ், ஈவினிங்க்கு ஆலன். ஸோ ஸ்நாக்ஸு இது வந்து விஹானுக்கு ஸ்கூலுக்கு போன உடனே ஸ்நாக்ஸ். அது வந்து ஒரு திணை லட்டு, அது அமுத்தி வச்சுருந்தனால கொஞ்சம் கிராக் ஆகிப்போச்சு, உடஞ்சிருச்சு. ரைஸு அத்தருக்கு இப்போது பிரேக்ஃபாஸ்ட். அவன் ஸ்கூல் போய் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவான். இட்லி சட்னி அண்ட் நல்லா ஃப்ரெஷ் கமகமா சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார். அவ்வளோதான். எல்லா வேலைங்கள் டன். மணி ஒன்லி 8:30. இப்போது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி சீக்கிரமாக பால் கூட கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து காய்ச்சி வச்சுருக்கிற பால் சூடாக இருக்குது. டீ காஃபி, என் மாமியார் வந்து ஹார்லிக்ஸ் தான் குடிப்பாங்க. ஸோ அதனால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பொரியல், சாம்பார், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன், பருப்பு. ஓகே, ரைஸும் ரெடி. ஸோ பசங்களுக்கு காலையில் பேக் பண்ணுறதுனால ரைஸ் சேர்த்தே வச்சுட்டேன். மத்தியானத்துக்கு ரைஸ் இருக்குது, நைட்டுக்கு வேணும்னா சூடாக ரைஸ் வச்சுக்கலாம், இட்லி தோசை எதுனா ஊற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான், கிச்சன் ஃபுல் வைண்ட் அப். அதுக்கப்புறம் பாத்திரமும் கழுவ போட்டாச்சு. லக்ஷ்மி ஒரு 10 மணி போல் வருவாள். ஆஹா, 8-9 மணிக்குள்ளெல்லாம் வேலை டன் அப்படியே நம்ம நினைச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 9 மணி கிட்டத்தட்ட முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ மத்தியானம் ஷிஃப்ட் இருக்கு, ஈவினிங் ஷிஃப்ட் இருக்கு, நைட் ஷிஃப்ட் வேற இருக்கு. ஸோ வேலையெல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு, இனிமே ஃப்ரீ ஜாலி அப்படியே நம்ம நினைச்சுக்கலாம். ஓகே, சீக்கிரமா முடிச்சுட்டுமே இனிமே நிறைய டைம் இருக்கு. இல்ல நிறைய டைம் இஸ் ஈக்குவல் டு நிறைய வேலைங்கள். இதெல்லாம் ரிலேட்டபிள் தான், நம்ம எல்லாம் கோத்ரூ பண்ற டெய்லி ருட்டீன் சோர்ஸ். ஸ்பெஷலி வீக் டேக்கு மேல வீக்கெண்ட்ல வேலை இருக்கும், வீக் எண்டுக்கு மேல வீக் டேல வேலை இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் அன்பேக்கிங் பண்ணணும், நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். மாவு அரைக்கிற வேலை இருக்கு, இன்னைக்கு மாவு இருக்கனால தப்பிச்சேன், நாளைக்கு அந்த வேலை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் போய் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணோம். பாருங்க, திருச்சியில வந்து அந்த வீடியோ நான் இப்போதான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஹோப் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண vlogs எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த vlog முடிச்சுட்டு அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.